ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர ஸ்டாலின் வேற லெவல். இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பதில் பெரும்பாடு. நீங்க அஜித்குமார் மரணத்திற்கு என்ன செய்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா நான் கை தட்டுவான். இவங்களுக்கு சாரி கேட்டீங்க, இவங்களுக்கு ஏன் சாரி கேட்டேன்மா? இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்தீங்க, இவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கு கொடுக்கல. காலையில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னா சார் சூரியனை பத்தி பேசுனீங்க திமுகவா? இன்னைக்கு என்ன கருத்தை உருவாக்கணும்னா திமுக தோக்கவே முடியாத கட்சி. என்னங்க நீங்க வளரிட்டு தாவேகா திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுற இயல்பு தன்மை கூட அதுல இல்ல. அடிமையா போறவங்க ஒத்துக்காம இருப்பானா? அலம்பனா சொல்லுங்க, அலம்பனா எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அப்படின்னாரு. ஜனங்களும் அதே மாதிரி வச்சுட்டாங்க. நாளைக்கு சீட்டு யார் கொடுக்க போறான்? ஏடிஎம்கேவா பாஜக? சொன்னீங்கல்ல, நியூஸ் சேனல்ல தெரியும், அதே மற்ற சேனல்ல தெரிய மாட்டேங்குது. அண்ணன் தங்கச்சிங்க பாசமா இருக்கிற வீடுகள்ல அவங்கள செலக்ட் பண்ணி மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு. அண்ணனே இல்லைன்னா நான் பண்றேன், தங்கச்சியில் நான் அதுவும் தலையெழுத்து போ அப்படின்னு. இன்டெரக்டா ரோட் ஷோ பண்ணா ரோட் ஷோ பண்ண எதுக்கு பண்றீங்க? நீங்க உங்க பாணியில பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ஆமா, 1000 ரூபாய் சேர்த்து வைத்தேன், 7 மாதம் சேர்த்து வைத்தேன். என் கணவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது, உடனடியாக அவரை அப்போலோவில் சேர்த்து அந்த 7000 ரூபாய் வைத்து அவரை நான் இன்று அவர் நலமுடன் இருக்கிறார் சொன்னாங்க. செங்களம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருந்தாலும் தேர்தல் களம் அப்படிங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் தமிழக அளவிலையும் இந்திய அளவிலும் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நம்மள்ட்ட பேசுறதுக்காக பத்திரிகையாளர் முத்தலீஃப் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் திமுகலேருந்தே ஆரம்பிச்சிருவோம். இப்போ திமுக ரீசெண்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இளையராஜாவுக்கு பாராட்டு விழா பண்ணுறதா இருக்கட்டும், அவருக்கு அனுப்பின பேருந்தில் பண்ண விளம்பரத்துலேருந்து எல்லாமே சமீப நிகழ்வுகள் வழக்கம் போல் திமுகவை வியந்து ஓதுறவங்க நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க எலெக்ஷனை வச்சு. இப்போ என்ன மூவ்ல இருக்காங்க? தாவேகாவை பார்த்து திமுக எந்த அளவுக்கு ஒரு ப்ரிப்பேரிங்காக இருக்காங்க? தாவேகா ஒரு கட்சியே இல்லை, தாவேகா அரசியல் படுத்தப்படலை. நான்லாம் ஒரு புதுசாக வந்தவங்கலாம் ஒரு ஆசை இருக்குது, அவர்களை பேர் சொல்லி நான் பெரிதாக்க விரும்பவில்லை. இந்த மாதிரிலாம் முதல்வர் மற்றவர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் தாவேகா திமுகவை மிரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, உளவுத்துறை ரிப்போர்ட்டும் சரி, அவர்கள் இன்டீரியராக எடுக்கிற ரிப்போர்ட்லேயும் சரி, தாவேகானால கிட்டத்தட்ட 120லேருந்து 140 தொகுதிகள் பிரச்சனை, திமுகவுக்கு தான் பிரச்சனைன்றது அவர்கள் எடுத்த ரிப்போர்ட். அந்த அளவுக்கு சாதிடா 120 140 சென்னையிலேயே 12 தொகுதிகள் வரைக்கும் அவர்களுக்கு சிக்கல் இருக்கு. ஓகே, ஏன் சிக்கல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 நீங்க மக்கள் நல கூட்டணி பெரிய அளவுல வாக்குகளை பிரித்ததுடைய பாதிப்பு திமுக முடிஞ்சது. ஆமா, நீங்க நல்லா இப்ப சொல்லுங்க, விஜய் 2021 கட்சி ஆரம்பிக்கல, கட்சிக்கு வர போறாரு, மன்றம் இருக்குது, அது இதுன்னு எல்லாம் ஓடிச்சு. விஜய் ரசிகர்கள் இயற்கையாகவே அந்த நேரத்துல அவர்களும் இதே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான். விஜய் ரசிகர்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள், பத்திரிகையாளர்கள் எல்லோரும் அந்த நேரத்துல எப்படி இருந்தோம்னா, இந்த காட்சி ஒளினுண்டா, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு, சிஏஏவை ஆதரிக்கிறாங்க, பிஜேபி தூக்கி சுமக்குறாங்க, இந்த ஆட்சி ஒளியணும். அந்த ஒரு ஆன்டி நிறையவே ரொம்ப ஸ்ட்ராங்கா. இந்த பக்கம் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர ஸ்டாலின் வேற லெவல். இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர். அவர் ரொம்ப இலக்கின மனசுள்ளவர். அவர் வந்தாருன்னா அவரும் பொட்டியை வச்சுக்கின்னு, இதில் நீங்கள் இந்த கார்டை போடலாம், அந்த கார்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் உள்ளே முதல்வர் நாற்காலியில் யார்? நான் ஸ்டாலின் அமர்ந்திருப்பேன். ஆமா, சொன்னாரா? தேர்தல் பரப்புரை கார்டை எடுத்து நேரா போனாங்களா? செவுல்லே ஒன்று கொடுத்து அமைச்சிருப்பாங்க. நடந்துச்சா இல்லையா? அப்போ எல்லாரும் எப்படி விரும்பினாங்க? ஒளியணும், எடப்பாடி அடிமைப்பாடி பெஸ்ட், இவங்க தான் வரணும்னு எல்லாரும் வாக்களிச்சாங்க. ஆமா, ஆனாலும் பெரிய அளவுல எல்லாம் அங்க இதாகல. ஓட்டிங் பர்சன்ட்டுமே பெரிய வித்தியாசம். ஆனா பெரும்பாலான ஒரு எண்ணம் அப்படி இருந்தது. ஓகே, பெரும்பாலான ஒரு எப்படி நினைச்சாங்கன்னா, ஏடிஎம்கே வரவேணா நினைச்ச விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் கேட்டீங்கன்னா, நாங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம். ஓகே, விஜய் ரசிகர்கள் 90% மேல டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க.
21ல. ஓகே. 24ல அது மாறுது. கொஞ்சம் பேர் வந்து அப்படி இருக்காங்க, இவருக்கெல்லாம் போடுறாங்க, ம். சீமானுக்கு போடுறாங்க, ம். கொஞ்சம் பேர் டிஎம்கேக்கு அப்படி இப்படி போகுது. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இன்னைக்கு விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு ஓட்டு போட்டவன் தான் ம். இன்னைக்கு யாருக்கு போடுவான்? விஜய்க்கு தான் தாராளமா போடுவாங்க. அவன் போன தடவை யாருக்கு போட்டிருந்தான் 21ல? ஆமா. டிஎம்கே. இல்ல, இன்னொன்று உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலா அதுக்கு ஒர்க் பண்ண ஆட்கள்கிட்டே பேசும்போது 98 கிட்ட வந்துருச்சு, 98 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்றாங்க. அது விட்டுருங்க. ம். அந்த வாக்களித்தவர்கள் 21ல வாக்களிச்சவன் திரும்ப விஜய்க்கு தான் போட போறாங்க. விஜய் தான் போடுவான். ஆமா. புதுசா வந்தவனும் விஜய் போடுவான். ம். இது இல்லாம இது சிறுபான்மை மக்கள் ஒரு இஸ்லாமியர்கள் ஒரு 5%, கிறிஸ்டியன்கள் ஒரு 6% இருக்காங்க. மொத்தம் சேர்த்தா ஒரு 11%. ஓகே. இவங்க 2021ல சத்தியமா ஏடிஎம்கே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா என்டிஏ சீமானுக்கும் போட மாட்டாங்க. ம். அவரு சிறுபான்மை சாத்தானின் குழந்தைகள், ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் உங்களுக்கு. சாத்தானின் குழந்தைகள்ன்ட்டாரு. ஆ, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. ஒரு அதனால பெரிய அதை சர்ச்சை. இவங்க உடனே தூக்கிட்டு பார்ப்பார் இஸ்லாமியருக்கு எதிரானவர் அப்படி இப்படின்னு. கிறிஸ்தவர்கள் வாக்கு வேணா அதான் உண்மைருக்கலாம். ம். இவர்கள் இப்போ திமுக ஆட்சி பிடிக்காதவர்கள், சிறுபான்மை மக்கள், இதுக்கு வரைக்கும் வாய்ப்பே இல்லாதவர்கள். இப்போ ஒரு வாய்ப்பு விஜய் இருக்கா இல்லையா? ஆமா. அப்புறம் பட்டியலின இளைஞர்கள் எடுத்துக்கங்க. பிசி கேட்ட இருந்தாங்க, மற்ற இவர் உதயநிதியை வச்சும் இருந்துக்கிறவங்க இருந்தாங்க. இப்போ அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் ஆதரிக்கிறது வாய்ப்பு இருக்கா? கணிசமா வர்றதுக்கான வாய்ப்பு. அப்போ பெரும்பாலான வாக்குகள் கோர் ஓட்ஸ், அதாவது ஆன்டி ஓட்டு இல்லை, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கிடையாது, திமுகவுடைய வாக்குகளை விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த பயம்தான் அவர்களுக்கு. விஜய் வந்துட்டா, விஜய் இந்த இதை பண்ணாருன்னா நம்மளை பாதிப்பாரு, நமக்கு சிக்கல்ங்க. ஆனா ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, விஜய்க்கு பேச தரல. அந்த கட்சிக்கு அரசியல் பண்ணவே தெரியல. இல்ல, தன்னை பார்த்து பயப்படுறாங்கன்றப்ப இன்னும் ஆக்ரோஷமா இறங்கினாதானே கரெக்டா இருக்கும். ஏன் இறங்க வராதுன்றல. நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சாதானே. அவர் என்ன பேசணுன்றத விட ஒரு சினிமாக்காரங்க யார்ட்டையா கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்து நடிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க விஜயுடைய வழக்கமான ஸ்பீச் பாத்தீங்கன்னா சாதாரணமா பேசுவார். ஆனா அங்க இதுல பொதுக்கூட்ட மேடைகள் இதுல ஸ்கிரிப்ட் மாதிரி தான் நடிக்கிற மாதிரி. ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுற இயல்பு தன்மை கூட அதுல இல்ல. அதே மேனரிசம், அதே மாடுலேஷன் தான் பேசுறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் மனசுல அங்க முன்னாடி இருக்கிற இளைஞர்கள் மற்றவர்கள் வரவேற்பாங்க, விஜய் ரசிகர்கள் ரசிப்பாங்க. பொதுமக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. நீங்க அஜித்குமார் மரணத்திற்கு என்ன செய்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னா ஓன்னு கை தட்டுவான். அந்த அஜித்குமார் ஃபேமிலியும் பொதுவா பாக்குற மக்களும் அவங்க மனசை எதுவுமே தைக்காது. என்னங்க பண்ணாரு அஜித்குமார்? என்ன அவர் ஒரு உழைச்சி வாழணும்னு நினைச்ச ஒரு இளைஞருங்க. ஆமா, கோயில்ல காவலாளியா இருக்காரு. இந்த அம்மா போய் சாவி கொடுக்குறாங்க, 10 நிமிஷம் கொடுக்குறாரு. அட திருடிட்டாருன்னே வச்சுக்கோங்க, அதற்கு விசாரணைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இதுவா நடைமுறை? 5 பேர் சேர்ந்து ஒரு இளைஞனை அடிச்சு கொண்டிருக்கீங்களே, இதை ஏத்துக்க முடியுமா? இது என்னங்க அரசு? அவரை வழிபோந்து இறந்தாருன்னு நீங்க சப்பக்கட்டு கட்டுனீங்க. ஆமா, அரசாங்கம் இது கேட்டா அந்த இளைஞனுக்கு கோபம் வரும், அவன் அரசியல் மயப்படுத்தப்படுவான். காவல்துறை அநீதி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. முதல்ல உங்களுக்கே அது வரலையே. தூய்மை பணியாளர் போராட்டத்துல போய் உட்கார்ந்து இருந்தாலே பெரிய மைலேஜா வேற லெவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஆமா, நீங்க அஜித்குமார் மேட்டர் சொல்றேன், தமிழ்நாட பத்திக்கிட்டு எரியுது, ஜட்ஜி வச்சு செய்யறாரு. ஆமா, கெஞ்சி கூத்தாடி சிபிஐ விசாரணை நான் ஒத்துக்கிறேன்ற லெவலுக்கு இறங்கி வர. ஆமா, அஜித்குமார் தொடங்கி பல விஷயங்கள் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இவரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறாரு சென்னையில. அதுவும் சென்னையில 10 லட்சம் பேர் இருக்காங்க தாவேகல்ல. 1 லட்சம் பேர் தட்டி இருந்தாலே சென்னை அதிர்ந்திருக்கும். ஆமா. ரெண்டாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்ற அன்னைக்கு அந்த 18 ஃபேமிலியை நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும்லங்க. அந்த மாதிரிங்க இவ்வளோ என் பையனை அப்படி வளர்த்தாங்க, கூட்டிட்டு போய் கொண்டுட்டு இன்னைக்கு கேட்டா அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க. ஒவ்வொன்றும் கண்ணீர் கதைகளா இருக்கும். ஆமா, கேட்டுட்டு அஜித்குமார் மேட்டர் இருக்குது, உங்களுக்கு சாதாரணமா கேட்டா கோபம் வருங்க. ஆமா, ஒரு காலவரு அதை பத்தியே பேசலாங்க, அவ்வளவு கோபமா பேசலாங்க. செத்தவங்க கையில சுண்ணாம்பு கொடுத்த மாதிரி. முதலமைச்சர் அவர்களே, இவங்களுக்கு சாரி கேட்டீங்க, இவங்களுக்கு ஏன் சாரி கேட்டீங்கம்மா? இந்த தீபாவளிக்கு ஸ்வீட்டு குத்த மாதிரி அவங்களுக்கு ஸ்வீட்டு குத்தீங்க, இவங்களுக்கு கொடுக்கல, இவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரில போறீங்க. அவரே காலம் மிரிச்ச மாதிரி சாரிமா அப்படின்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு சாரி சொன்னீங்களா, இவங்களுக்கு சாரி சொன்னீங்களான்னு கேக்குறீங்க. இவ்வளவுதான் உங்களுடைய அந்த பிரச்சனையில உங்களுடைய மனது இவ்வளவுதான் வேலை செய்யுது. எலைட்னா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமா பாக்குறது. அவனுக்கு எதுவுமே தெரியாது, சாதாரணமா இருப்பான். என்னையா 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குற, நம்மளே
இப்போ ஒரு புதிய சிந்தனை வந்துகிட்டு இருக்குது, நல்ல விஷயம். ஆனா முன்னெல்லாம் கிடையாது. ஹோட்டலுக்கு போனா சாப்பிடுவோம், அந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா இன் பண்ணிருப்பாரு, ம். இது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணிட்டு அந்த இதுல கொண்டு வந்து வைப்பாங்க. நம்ம சாப்பிட்டு ஒரு 50 ரூபா டிப்ஸ் வச்சுட்டு ம். தேங்க்யூ தேங்க்ஸ் அப்படின்ட்டு வெளியே வருவோம். வெளில வந்து ஒரு காய்கறி இல்லை கொய்யாப்பழம் வாங்குறோம், எவ்வளோப்பா? 80 ரூபாம்மா கிலோ. நான் 80 ரூபான்ற, ஆமா, அநியாயம் பண்றீங்க. அவங்கள்ட்ட 40 ரூபா தான் பேரம் போட்டு, பேசுறது. அதெல்லாம் முடியாது சார். சரி 60 ரூபா அப்படியா அப்படின்னு, 20 ரூபா. இந்த மனப்பான்மை இருக்குல்ல, ம். இதை தான் நான் எலைட் மைண்டுன்றேன். நீங்க அந்த கொய்யாப்பழம் அது விளைஞ்சி அதை ஒருத்தர் கொண்டு வந்து அவ அவரு என்ன ஒரு விலைக்கு அவ வித்து, என்ன வீடாக சொந்த ஆஹ், வீடா கட்டிட போறான். அப்படியே வந்து இந்த வண்டிக்காரன் வந்து என்ன உங்கள்ட்ட 20 ரூபா எக்ஸ்ட்ரா, ஏன் 80 ரூபாவே கொடுத்த என்ன கெட்டு போகுது? இல்ல அதான் இது தனிப்பட்ட முறையில ஒரு நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு கத்தி படத்துல. அவர் சொன்னது வந்து எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு அவுட்டோர் ஷூட் அப்போ பார்த்து ஆச்சரியமா கேட்டிருக்காப்ல. எதுக்கு எல்லாம் காசு கொடுத்துட்டு உள்ள போறாங்க அப்படின்னு. பப்ளிக் டாய்லெட் அது. இல்ல பப்ளிக் டாய்லெட்டுக்கு காசு கொடுத்து போறாங்க. ஓ பப்ளிக் டாய்லெட்ல போறதுக்கு காசு கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காப்ல யாரு விஜய். தெரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. ஆ எம்ஜிஆர் ஏன் போற்றப்படுகிறார்? எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லுகிறார்ல, ஆ. எம்ஜிஆர் ஏன் போற்றப்படுகிறார்னா எம்ஜிஆர் வந்து வறுமையை அனுபவிச்சார். ம். எம்ஜிஆர் சார்லி சாப்ளின்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உச்சத்துல வரும்பொழுது அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ம். சில கிட்டத்தட்ட சார்லி சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருந்திருக்காரு. ஆமா அந்த கிரேட் டிக்டேட்டரா, ஆமா ஆமா, கிரேட். கிரேட் டிக்டேட்டர்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல ஃபாசிஸ்ட் ஹிட்லர் அவ்வளோ அடிச்ச அந்த இது, கிண்டல் அவர் அவ்வளோ கடைசி கிண்டல் பண்ண நேரத்துல பேசுற அந்த சோசலிச வசனங்கள் வேற லெவல். ஆமா ஏன்னா அவர் ஒரு அனாதை விடுதியில வளர்ந்தாங்க. ஆமா லண்டன் தெருவுலலாம் இருந்து. எம்ஜிஆருக்கும் அவருக்கு என்ன ஒற்றுமைனா, எம்ஜிஆருக்கு ஒரு அண்ணன், இவரு எம்ஜிஆர், ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் ஒரு 6-7 வயசு வித்தியாசம். எம்ஜிஆரும் 5 வயசுல 6 வயசுல நாடக கம்பெனில போறாரு. ம். சார்லி சாப்ளினும் 5-6 வயசு நாடக கம்பெனில போறாரு. அவருக்கு தான் சான்ஸ் கிடைக்குது, அண்ணனுக்கு கிடைக்கல. ம். இங்கேயும் எம்ஜிஆருக்கு தான் சான்ஸ் கிடைக்குது, அண்ணனுக்கு அண்ணன் கிடைக்கல. கிடைக்கல. இவர் ரெண்டு பேருமே வளர்றாங்க, அண்ணன் கூட இருக்காங்க பாய்ஸ் கம்பெனி இல்லையா? பாய்ஸ் கம்பெனில. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு ஆளா ஆகுறாரு, அண்ணன் கூட இருந்து பாத்துக்கிறாரு. எம்ஜிஆர் ஒரு மனிதாபிமானியா இருக்காரு, சார்லி சாப்ளின் ஒரு மனிதாபிமானியா இருக்காரு. அவர்களால பண்ண முடியுது. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க எந்த இதுல இருந்து வந்தீங்களோ அதுல இருந்தா உங்களுக்கு மனசும் கேட்கும். ஒருத்தர் திடீர்னு வந்து சார் இல்லை சார் எங்க ஒய்ஃப் இந்த மாதிரி சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, ரொம்ப கடுமையாக கஷ்டமா இருக்கு சார்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு கொடுக்குறாரு. இப்போ எம்ஜிஆர்னா வேற லெவலா இருக்கும். இல்ல, எல்லா அப்பதான் செலவையும் பாத்துக்குவாரு. அப்பதான் மக்களுக்காக ஏதாவது நல்லா யோசிக்க பண்ணுவாரு. தோணும்ல. மக்களுக்கான திட்டமா ஏதாவது ஒண்ணு இங்க யோசிக்க தோணும். என்னன்னா, நீங்க கிட்டே போய் பேச முடியாது. ஆ. நீங்க எம்ஜிஆரை பத்தி நீங்க யார்ட்டையா பேசுனீங்கன்னா 100 கதை இருக்கும் ம். ஒவ்வொருத்தருக்கும். ஆமா ஒரு அம்மா எம்ஜிஆர் கூட நடிச்ச கதாநாயகி கூட இந்த உதவியாளர் மாதிரி இந்த மேக்கப்லாம் இது பண்றாரு. ஓகே. அந்த அம்மா அப்புறம் அவங்க எம்ஜிஆர் எவ்வளவு நேரம் பார்த்திருப்பாங்க. ம். அந்த அவன் கதாநாயகியா நடிக்கிற படத்துல ஒர்க் பண்றப்ப ஷூட்டிங் டைம்ல. அந்த அம்மா நடிப்பை விட்டு போயிட்டாங்க. ம். இவங்களுக்கு பொழப்பு போச்சு. 2 பொம்பளை குழந்தைங்க, கணவர் இல்ல, ஒரு வழியே இல்ல. ம். அப்ப என்ன பண்றது? எம்ஜிஆரை போய் பாருங்க, நான் ஒரு சிஎம்ங்க, என்ன ஞாபகம் இருக்குமா என்னமோ, போய் பாருங்களேன். ம். அவரு வீட்டுக்கு போனாலே உதவி, டெய்லி ஒரு 200-300 பேரு மீட் பண்ணாரு. ஆமா மீட் பண்ணாரு. உதவி பண்ணுவோம். போனோன்னா இவரு வெளியில வரும்போது பார்த்துட்டு நிறுத்திடுறாரு. ம். ஞாபகம் இருக்கு அவருக்கு. என்ன இது மாதிரி விஷயம், சரி ரைட்டு இது கொடுத்துட்டு போங்க. அவங்க ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு 2000 ரூபாய் கொடுத்து அனுப்புறாங்க. இவங்க நம்ம வந்துடுறாங்க, அவ்வளவுதான். எம்ஜிஆரை பார்த்து நம்மள நின்று பேசினாரு, அதுவே பெரிய பெரிய விஷயம். ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு 10 அதிகாரிகள் அப்படியே இந்த அம்மா வீடு எங்கன்னு அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அது இந்த வீடு தாங்க. அம்மா நீங்க தானே? அது ஆமா. ஐயாவை வந்து பார்த்தா, ஆமா உங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்துல ஒரு வீடு அலாட் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு பேப்பர், மடிச்ச பேப்பர் கட்டு கொடுக்குறோம், 20,000 ரூபா பணம். தேவையாங்க அவர் இதை பண்ணணும்னு அவசியமா? இது மாதிரி 1000 கதைகள் இருக்குது எம்ஜிஆர் சுத்தி. இங்க மாவட்ட செயலாளர் மீட் பண்ண முடியல. ஏங்க சஜின்னு ஒருத்தர் செத்து போனார்ல. ஆமா சஜி. அவர் வந்து கேரளாவும் இதுக்கும் சேர்த்து 25-30 வருஷமா ஒரு மன்ற தலைவர். விஜய்கிர நெருங்கிய நண்பர். நெல்லை சஜி. சஜி அவரு அப்புறம் நெல்லை மாவட்ட செயலாளராக நியமிக்கப்படுறாரு. புஷி ஆனந்துக்கு ரொம்ப க்ளோஸ். அவரு இங்க சென்னைக்கு வரும்பொழுது ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. விஜய் அங்க போய் பார்க்கல, இவர் தான் வந்து ஸ்தம்பிச்சிருமே. இல்ல அது ஒரு கதையும் இருக்குல்ல. நிறைய பேர்கிட்ட வந்து காசு வாங்கி இங்க பனையூர்ல தங்கி இருந்திருக்காரு. அது நமக்கு தேவையில்லை. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே. உங்க மாவட்ட நிர்வாகி சென்னைக்கு வராரு, இறந்து போயிட்டாரு. ஓகே. நீங்க விஜய் போய் பார்க்கணும், பார்க்கல. சரி சென்னை சம்பிச்சிரும், அதனால போல. பாடி ஊருக்கு போயிடுச்சு. புஷி ஆனந்த் போய் பார்த்துட்டு மாலை போட்டு வந்துடுறாரு. அதற்கு பிறகு விஜய் ஆகுது, நீங்க மதுரை மாநாட்டுக்கு போனீங்க, ஒரு ரகசியமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துருக்கலாம். போல. சரி வேணாம், அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நிதி கொடுத்து படத்திறப்புலாம் பண்ணி, நாங்க சஜி இல்லை எங்க கட்சி வந்து யாரு கூடிய துணையா இருப்போம்,
அந்த 2 குழந்தைங்களுக்கு பள்ளி படிப்பு செலவு யாரும் ஏத்துக்க தயாரில்லை. கட்சிக்கு உழைச்சி மரம் மில் வச்சிருந்தாலும் 30 எல்லாத்தையும் வருஷம். இழந்துட்டாங்க. ம். அந்த குழந்தைங்கள நீ வேற தெரிஞ்சவங்க படிக்க வைக்கிறாங்க. உங்களை நம்பி வந்த ஆளுக்கு ம். வித்தியாசம் தெரியுதா? ஆமா. ஒருத்தர் இயல்பாக நீங்க உதவி செய்யற மனப்பான்மை எதுவா இருந்தாலும் இயல்பா வரும். ம். நீங்க நடிப்புக்காக ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு மேலையில பண்ணீங்கன்னா அது செயற்கை. அப்படி வந்தவர்கள் என்றைக்கும் ஜெயித்ததா வரலாறே இல்லை. ஜெயிச்சாலும் அது நீடித்ததா வரலாறு. இப்ப வரைக்கும் எல்லாரும் கை காசை போட்டு தானே செலவு பண்றாங்க. ஏன்னா விஜய் உள்ள வரும்போதே சொல்லியிருக்காப்லையா அபிஷியலா, நான் வந்து இதுக்காக கட்சிக்காக நான் எந்த சொத்தையும் விற்க மாட்டேன், எந்த காசையும் நான் இழக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்காப்ல. அப்போ இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க எவ்வளவு நாள் அவனால லாங் ரன்னா செலவு பண்ண முடியும் நீங்க கட்சிக்கு? லோக்கல்ல இருக்கிறவங்களாம் விஜய் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு, நமக்கு ஏதாவது பண்ணுவாரு, நம்ம வேற லெவல்ல வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம். ஆனால் இப்போ இருக்கிற அதே கூட்டம் தான் விஜய் சுத்தி இருக்கும். ம். இப்பவே இப்படி இருக்காருன்னா ஒரு பதவிக்கோ இதுக்கோ வந்தா எப்படி? அது வேற. நீங்க ஸ்டாலினை நீங்க திமுக அதிமுக விட மோசமாயிரும் போல இருக்கு. ஸ்டாலினை 21, 20 பாத்தீங்கன்னா யாரும் போய் பார்க்கலாம். ஆமா. பிரச்சனை மக்கள் பிரச்சனைனா டாக்டர் உண்ணாவிரதமா வந்து படுத்துக்குவாரு. ஆமா. என்ன பண்ணோம்? ம். போக்குவரத்து தொழிலாளி போராட்டமா அது இதுன்னு. பென்ஷன் அதற்கு போராட்டம். பிறகு அவரை நெருங்க முடிஞ்சதா? ஆமா. அமைச்சர்களை நெருங்க முடியல. நீங்க அவரை சுத்தி ஒரு கூட்டம், அவர்கள் சொல்றதுதான் இது. ம். பல பேருக்கு வருத்தம் இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரம்ன்றது வேற. அப்படி இருக்கும்போது நீங்க இப்பவே ஒரு எலைட்டா இருக்கீங்கன்னா ஆட்சி அதிகாரம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த ஒரு இது இருக்கும். அதனால ஜனங்க வர விட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அதுக்கு ஏற்றதெல்லாம் பட்டு நீங்க பண்பட்டு வந்தா தான் நீங்க வர முடியும். இல்ல இப்ப ஒரு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியே இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா தேர்தல் பாதை, இல்லைன்னா ஒரு படம் ஸ்கிரிப்ட் கேட்டு தயாரா வச்சிருக்காங்கன்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஜெயிச்சிட்டோம் வந்துட்டோம்லாம் வர முடியாதுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், தனியாக எந்த கட்சியும் இனி தேர்தலில் ஜெயிக்க முடியாத நிலைமை தமிழ்நாட்டுல வந்துச்சு. ஆமா. அப்ப கூட்டணி தான் வச்சுதான் ஜெயிக்க முடியும். நீங்க இவர ஸ்டாலின் தான் வர, ஸ்டாலின் பெரிய லீடரு, திராவிட மாடலாம் உருட்டுறாங்களே. தனித்து நீ நின்று அழகிரி சொல்றாருல்ல, சாரு நீ குடிப்ப சக்கையை நான் சாப்பிடணுமான்னு கேக்குறாருல்ல. ஆமா. அதான் நடக்குது. ஆமா. அப்ப கூட்டணி கட்சிகள் பலம் இல்ல. ஆதவ அர்ஜுனா சொன்னார்ல, உங்களால நாங்கன்னா எங்களாலையும் தான் நீங்க, ம். வைஸ் வர்சா. உண்மைதான். எங்களை வச்சு நீங்க ஜெயிச்சீங்க, உங்களை வச்சு நாங்க ஜெயிச்சோம். ஆனா நீங்க ஆட்சி அனுபவிக்கிறீங்க, நாங்க வெளில நின்று வேடிக்கை பார்த்துக்கணும். ம். அந்த குரல் இது வந்துச்சு. மாறணும்னாரு, வெளியே அமிச்சிட்டாங்க. ஆ. மாத்திக்கா, விஜய் கூட போய் மாத்திக்கோ. அப்போ இந்த கோரிக்கை காங்கிரஸ்ல இன்னைக்கு வைக்கிறாங்க. இடதுசாரிகள் கூடுதல் தொகுதி கேட்கிறாங்க. ம். விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சியில் பங்கு, காங்கிரஸ் வச்சது கரெக்ட். நீங்க வன்னியரசு பேசுறாரு. ம். அந்த கோரிக்கை சரியான ஆமா. ம். கூடுதல் தொகுதி ஆட்சியில் பங்கு கேட்கறது நாங்களே வச்சுக்கிட்டு இருக்க கோரிக்கை, காங்கிரஸும் வைக்கிறாங்க. அது கரெக்ட்ன்றாங்க. அதுதானே பிரதிநிதித்துவ ஜனநாயகம் பேசுறது கிட்டத்தட்ட அதான். அப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்க வர்றதுக்கு காரணமே இந்த கூட்டணி கட்சிகள் தான். ம். இல்லைன்னா டிஎம்கே ஜெயிக்க முடியாது. ஆமா. ஏடிஎம்கேயும் அப்படிதான். அப்போ விஜய் மட்டும் எப்படி தனியா ஜெயிச்சிருவாரா? ம். இத்தனைக்கும் இவர்கள்ட்ட ஃபுல் செட்டப் இருக்குது. ஆமா. திராவிட ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா எல்லா 234 தொகுதியிலயும் 4 வேட்பாளர் இருப்பான், தகுதி உள்ளவன், செலவு பண்ணக்கூடியவன், ஆண்டாண்டு காலமா பலதுன்னு கொட்டை போட்டு. ஆமா. டிஎம்கேல எடுத்தா 8 பேர் இருப்பான் ஒரு தொகுதிக்கு. ஆனால் உங்கள்ட்ட யார் இருக்கா? இங்க பூத் பொறுப்பாளர்களே இன்னும் போடாதெல்லாம் போடல. பல விஷயங்கள்ல இது இருக்குது, மைனஸ் இருக்கு. பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க எப்படி இந்த இதை பண்ண முடியும்? முடியாது. ஆனாலும் இவரு என்ன நம்புறாங்கன்னா, நம்ம ஜெயிச்சிருவோம், ம். நம்ம தான் பண்ணிடுவோம். அப்ப அடி விழும் பொழுது கமலஹாசன் வந்த பொழுது இதே அளவுக்கு இருந்தது. ஆமா. அவருக்கு ஒரு 4% வாக்கு கிடைச்சது. ஆமா. அந்த 4% என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் 30 வருஷமா கட்சி நடத்தியும் கிடைக்காத 4%. ம். இடதுசாரிகள் இத்தனை வருஷம் இருந்தும் கிடைக்காத 4%. ஆமா. சீமான் 4-5 தேர்தலுக்கு பிறகு கிடைச்ச 4%. தேமுதிகவும் 2-3 தேர்தலுக்கு அப்புறம் கிடைச்ச 4%. கமலஹாசனுக்கு முதல் தேர்தலே கிடைக்குது. அந்த அருமை தெரிஞ்சுதா? அவர் வாட்டில் போவாரு வருவாரு, எப்போவாவது ட்வீட் பண்ணுவாரு, ஆமா. புரியாத மொழியில பேசுவாரு. கேட்டா நான் வந்து பார்ட் டைம் பாலிட்டிஷியன் அப்படின்னாரு. ஜனங்களும் அதே மாதிரி வச்சுட்டாங்க. ஆமா. இப்ப இவருக்கு 20% கிடைச்சாலும் அதே மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. பார்ட் டைமா தான் பண்ணுவாங்க. 20% கிடைச்சா அந்த 20% மதிக்க மாட்டாரு. நான் நடிக்க போறேன்பா, நீ முதலமைச்சர் ஆகுறேன். ஆனா இப்ப களம் எப்படி இருக்கு? ஒரு 7 to 10% நீங்க சீமானோட ஓட் பேங்க காலி பண்ற அளவுக்காவது வந்துருவாப்ல இல்ல? எதுவுமே பண்ணல. ஓட் பேங்க் தனிங்க, அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஓகே. இவரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வாங்குவார். ஓகே. அதுல பெரும்பாலும் திமுகவுடைய வாக்குகள் பிளஸ் திமுக எதிரான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் ஓகே கொஞ்சம் அவர் கிடைக்கும். அது வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா விகிதாச்சாரத்தை பாத்தீங்கன்னா திமுக வாக்குகளை பிடுங்கி இங்க கொஞ்சம் பிடுங்கி அதுன்னு இவர் வர்றாருன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமம் ஓட்டுல என்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்ன கருத்தை உருவாக்குறோம்னா, திமுக தோக்கவே முடியாத கட்சி. என்னங்க நீங்க உளறிட்டு இருக்கீங்க? விஜய் பிரிக்கிற வாக்கெல்லாம் அதிமுக வாக்குங்க, திமுகவுக்கு தான் திமுக ஜெயிக்குங்க மறுபடியும் அப்படின்ற கருத்தையும் உருவாக்குறாங்க. என்னுடைய எண்ணம், போன தடவை போட்டதெல்லாம் நான் திமுக போட்டான், இது அதிமுக போட்டான், எல்லாம் திமுக தான் போட்டான். நீங்க அவன் எல்லாம் போறான். இடதுசாரி இவன் சிறுபான்மை ஓட்டு அங்க போகுது.
உங்களுக்கு தான் அடிப்படும். அப்புறம் ஏன் இன்னும் அதாவது பொருட்படுத்த தகாத ஆளுன்ற மாதிரியான ஒரு இமேஜ் காட்டுறாங்களா இல்ல உள்ளுக்குள்ள அந்த அது பயம் அவங்க திமுருங்க. அது எப்பவுமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஓகே நான் அவர்களை பேர் சொல்லி ஆளாக்க விரும்பலைன்னுவாங்க. அப்புறம் ஏன் பேசுறேன்னு கேட்டா பேசிட்டு இருப்பாங்க. இன்டைரக்டா அவர் ரோட் ஷோ பண்ணா இவரும் ரோட் ஷோ பண்ணுவார். எதுக்கு பண்றீங்க? நீங்க உங்க பாணியில பிரச்சாரம் பண்ண வேண்டியது. ஆமா. அதனால இது எல்லாமே நடக்கும். விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்குவார். இப்போ இபிஎஸோட சமீபத்திய மூவ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ இந்த அமித்ஷா மேட்டர்ல ரொம்ப அடி வாங்கிட்டாப்புல. இன்னும் சொல்ல போனா நீங்க அதை போட்ட சில ஆட்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஊடகத்துல இது பண்ணது. இப்ப நெல்சன் தான் அதை இது பண்ணாரு, ஜாஸ்தி வந்து பண்ணாரு நியூஸ் தமிழ் சேனல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி திட்டுற, அவர் காலே எடுக்காத ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? இப்போ அதை டைரக்டாவே சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வர்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா தொடர்ச்சியா ஒரு 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 இறங்கு முகமாவே இருக்காரா எடப்பாடி? நீங்களும் அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு இரையா இருக்கீங்கன்ற மாதிரி தானே. என்ன விஷயம்னா, அவர் போகும்போது சொல்லிட்டு தானே போனாரு, விட மாட்டேன், டிடிவி இவங்கெல்லாம் சேர்க்க மாட்டேன், ஆமா அமித்ஷா பார்க்க போறேன்னு தான் போனாரு. அங்க போயும் பார்த்துட்டு அந்த போட்டோவும் வெளியே வந்தது. அப்போ வெளியே வரும் பொழுது அந்த வண்டி திரும்பும் போது நேர் ஸ்ட்ரைட் ஷாட் ஒன்று வரும். ஸ்ட்ரைட் ஷாட்ல அவர் வண்டியில கிளீனா தெரிவார், ஒரு ஃபேஸ் தெரியும். அப்புறம் அந்த வண்டி அப்படி திரும்பி போகும்போது இந்த கேமரால சைட்ல வந்துடுவார். அப்போ கைக்குட்டையில ஒரு மூஞ்சி துடைப்பார். இதை ஒரு ஊடகவியலாளர் அவர் என்ன அசைன்மெண்ட் என்ன பிரச்சனையோ முகத்தை மூடி பேரே சொல்லலாம். அப்போ முகத்தை மூடிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் என்னன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேள்வி யாரும் கேட்கல. இங்க இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் உடனே டிவி சேனல்கள் எல்லாம் அசைன்மெண்ட் தானே. நீங்க ஏடிஎம்கேக்கு எதிராக டிஃபேம் பண்ற வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. ஓகே, ஏடிஎம்களை பிரச்சனை, ஏடிஎம்களை ஒண்ணும் இல்லை. இவரு அமித்ஷா ஒன்று சொல்லிட்டாருன்னா பார்ப்பார், அமித்ஷா சொல்லிட்டாரு என்டி அலைன்ஸ் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டா, பாத்தியா என்டி அலைன்ஸ்ல என்னது பாஜக அதிமுக, அப்போ பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சியா அப்படின்றது. ஒரு படத்துல விவேக் சொல்லுவான் தெரியுமா, காலையில் சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு. சார் சூரியனை பத்தி பேசுறீங்க திமுகவா? இலைக்கு ஏதாவது ஒரு கற்பிதம் கிரியேட் சார், இலையை பத்தி பேசுறீங்களா நீங்க அம்மா கட்சியா அப்படின்னு. அந்த மாதிரி அவரு வந்து என்டிஏ அலைன்ஸ்னா பிஜேபி ஏடிஎம்கே பாத்தீங்களா, அதிமுக கூட்டணி ஆச்சு, அதிமுகல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னா பாத்தீங்களா பேர் சொல்ல. அப்போ வந்து செங்கோட்டையன் தான் முதலமைச்சர், எஸ்பி வேலுமணி தான் முதலமைச்சர், இப்படி உருட்டுறது. இது எல்லாமே அசைன்மெண்ட். அதுல ஒண்ணுதான் இந்த தம்பி மூஞ்சை தொடச்சிட்டு போனாருன்னு போட்ட உடனே இங்க எடுத்துக்கிட்டாங்க. உடனே பாத்தீங்களா ஒருத்தர் நேரா போ டிடிவிட்ட போய் மைக்க போடு உடனே அவர் முகமுடியா அப்படின்னு சிஎம்ஏ பேச வைக்கிறாங்க. ஓகே, சிஎம் என்ன கேட்டிருக்கணும், என்ன மூட்டு போனாரு, இந்த மாதிரி வந்தாரு, ஏன்டா இதெல்லாம் ஒரு இதுவா? இல்ல ஒரு பத்திரிகையாளரா உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஏன்னா இப்ப எல்லாருமே எக்ஸ்க்ளூசிவ் மற்ற விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நெருக்கடி கூட காரணமா இருக்க முடியாதா? ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி. எது எக்ஸ்க்ளூசிவ்? இல்ல இது இந்த மாதிரி அவர் இறங்கி செருப்பு போடும் போது இப்படி தள்ளாடுறாரு வச்சுக்கோங்க, போதையில் தள்ளாடினான்னு ஒருத்தன் போட்டான்னா அறிவு வேணாம், யோசிக்கணும்ல. ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட கேட்டாங்க மறுநாள். நான் சொன்னது ஏன்னா ஒரு வண்டியில நான் அந்த விஷுவல் பார்த்தேன், அவர் முகத்தை தொடச்சிட்டு போறாரு, இதுல என்ன இருக்கு? அப்படி முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சொல்லித்தானே போறாரு பாக்குறாரு, போட்டோ வருது, அப்புறம் முகத்தை மறைச்சிட்டு போகணும். இன்னொருத்தர் அது அவரே கிடையாது தெரியுமா, வேற ஒரு ஆள் அதே மாதிரி அதுக்காக தான் முகத்தை மறைச்சிக்கிட்டு அமிச்சிட்டு அவரு வந்து 2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்பியிருக்காரு. இது ரொம்ப அதிநவீன கதையா இருக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் வருதுங்க, கூட்டம் வருது, பேசுறதெல்லாம் எனக்கு என்னன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல அது 2 இடத்துலயும் இருக்கு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, ஏன் ஒரு முகத்தை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும், அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து வேறு ஏதாவது காரணம் கூட சொல்லலாமே அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன பிரச்சனைனா, எதையும் நீங்க வந்து அதுல ஒரு உண்மையை தேடணும், அதை கரெக்டா சர்ச் பண்ணி பேசணுன்ற ஏற்பாடு இல்லை. இவர்கள் தான் இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப செங்கோட்டையை வெளியில வந்தாரு, எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னாரு. யாரெல்லாம் ஒண்ணு சேர்க்கணும்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க. அதெல்லாம் எடப்பாடிக்கு தான் தெரியும். இல்லைங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, நான் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு வந்திருக்கேன், அதை தாங்க கேட்கறோம், யாரை ஒண்ணு சேர்க்கணும் அது எடப்பாடிக்கு தான் தெரியும். உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்து அமிச்ச? ₹1. என்ன வாங்கிட்டு சொன்னேன்? வாழைப்பழம். எத்தனை? 2. 1 இங்க இருக்கு, இன்னொன்னு தானே அது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி நீங்க எதுக்கு வெளியே வந்தீங்க? எல்லாரும் ஒண்ணு சேரணும். யாரு ஒண்ணு சேரணும்? எடப்பாடிக்கு தெரியும். சொன்னாரா இல்லையா? வாழைப்பழ கதை சொன்னாரா இல்லையா? எந்த பத்திரிகாரனா கேட்டாங்க, சரி நீ யார ஒருங்கிணைக்கணும்னு சொல்றியோ ஓரளவுக்கா சொல்லு அப்படின்னு கேட்கலாம். இல்ல எல்லோரும் வரணும்னா எங்க இருந்து ஆரம்பிக்க போற? முத்துசாமி, ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, சேகர் பாபு, செந்தமிழன்,
இவரு நம்ம தங்கத்தமிழ் செல்வன், ம். செல்வ கணபதி, இப்படியே போடலாமா ஒரு 40 பேர் இருப்பாங்க. ம். அதிமுகலயே திமுகவுடைய பிரதான இதுவே அதிமுக இருந்து வந்தா அவனுக்கு நல்ல இது ஆமா பதவி. ஆமா திமுக இருக்கிறவன் அப்படியே கை தட்டிக்கின்னு போஸ்ட் ஓட்டின்னு போக வேண்டியதான். அப்போ இவர்கள் எல்லாத்தையும் சேர்க்க சொல்றீங்களா? ம். இல்ல டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா. டிடிவியும் சசிகலாவும் முதல்ல ஒற்றுமையா இருக்காங்களா? ஆமா ஓபிஎஸும் டிடிவியும் ஒற்றுமையா இருக்காங்களா? கேசி பழனிசாமியும் இவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்களா? அந்த புகழேந்தியாவது டிடிவி ஏத்துக்குவாரா? டிடிவி கூட போன 18 எம்எல்ஏக்கள் நீங்க டிடிவி கூட இருக்காங்களா? ஆமா அப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்ல. சரிங்க, நீங்க வர்றீங்க, அந்த கட்சிக்குள்ள தானே சொல்லணும், வெளியே எதுக்கு வந்து பிரஸ் மீட் வைக்கிறீங்க? ம். கட்சி விரோத நடவடிக்கை இல்லை இது அப்படின்னு யாரும் கேட்கல. இது எல்லாம் இன்னொன்னா அவருடைய எதிர்வினையும் அதிரடியா இருந்துச்சு. உடனே நீக்கம் அப்படின்னு வேற எதுவும் பெருசா எடப்பாடி வந்து வேற என்ன செய்வாங்க? அவ்வளவுதான். ஆமா, நீங்க கட்சிக்கு எதிராக பேசுனீங்கன்னா உங்களை பொறுப்பு விட்டு நீங்க தான் செய்வாங்க. ம். ஆச்சா, அதுக்கு பிறகு இவரு 10 நாள் கெடு கொடுக்குறாரு. இந்த இப்ப 10 நாள் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணாரு? அமித்ஷா போய் பார்த்தாரு. அப்பவும் பத்திரிகைகள் என்ன கேட்கணும்? அமித்ஷா போய் பாக்குறீங்களா? ம். அமித்ஷாவுக்கும் அதிமுகவும் என்ன சம்பந்தம்? ம். உங்க கட்சி பிரச்சனை தானே. அங்கதானே இதுக்கு எதுக்கு நீங்க அமித்ஷா போய் பாத்தீங்க? ம். கேட்கணுமா வேணாமா? ஆமா ஆனால் இங்க என்ன நரேட்டிவ்? அமித்ஷாவே பார்த்து விட்டார், இனி பாருங்க வேற லெவலு, திரும்ப போறாங்க, கட்சியை பண்ண உடைச்சிருவாங்க. போறாங்க. ம். அது இதுன்னு ஏதாவது நடந்ததா? இல்ல இதே செங்கோட்டையன் ஒரு 3 மாசம் முன்னாடி இப்படிதான் தெரிஞ்சுனே இருந்தாரு. ம். திடீர்னு மயிலாப்பூர் போவாரு, திடீர்னு ஓட்டேரி போவாரு, திடீர்னு வண்டலூர் போவாரு, இப்படியே சுத்தினே இருப்பாரு. ம். இவங்க மைக்க போடுவாங்க. திடீர்னு பார்த்தா டெல்லி போயிட்டு வருவாரு. ம். அங்க போய் ரூம் போட்டு தாஜ்மஹாலா இதான் ஆக்ராவா அப்படின்ட்டு வந்துருவாரு. அமித்ஷாவுடன் சந்திப்பு, ம். அவரை தூக்கிட்டு எடப்பாடி தூக்கி போட்டு இவரை கொண்டு வரும் இப்படிலாம் விட்டுனாங்களா? ஒரு நேரம் ஏதாவது நடந்ததா? ம். அமித்ஷாவிடம் அடிமையாகி விட்டார் எடப்பாடி. நான் சொன்னவங்கள்லாம் கேட்டேன், 2021லயே டிடிவியை சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் கூடுதல் சீட்டு ஜெயிக்கலாம் ம். அப்படின்னப்போ எடப்பாடி ஒத்துக்கல. ம். எல்லாருக்குமே தெரியும் ஒத்துக்கல. ஆமா ஆமா அப்புறம் குருமூர்த்தியும் சொன்னாரு, ஓபிஎஸும் சொன்னாரு. ம். அடிமையா போறவன் ஒத்துக்காம இருப்பானா? அலம்பனா சொல்லுங்க, அலம்பனா எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, அவ்வளவு தொகுதி கொடுக்குற பண்ணிடலாம். ஆமா இப்பவும் என்ன சொல்றது, போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? டிடிவி, ஓபிஎஸ் இடமே கிடையாது ஆ. சொல்லிட்டு போனாரா? ஆமா அப்புறம் அப்ப யார்கிட்ட இறங்குறாங்க? கூட்டணி மீண்டும் சேர்றாங்க. பலி யாரு? அண்ணாமலை தானே. ம். இப்ப அமித்ஷா கிட்ட இவர் அடிமையா இருக்காருன்னா அமித்ஷா என்ன சொல்லுவாரு? அண்ணாமலை என்ன மாதிரி லீடரு, உண்மையிலேயே பாஜகவுக்கு கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொடுத்தவர். ஆமா ஆமா அவரை நான் விட மாட்டேங்க, அவர் தான் தலைவர் அப்படி சொல்லலாம் சொல்லி பேசியிருந்தோம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா கேட்டுதான் ஆகணும். அவருடைய இன்ஃபுளுன்ஸ் தான் அண்ணாமலையோட பண்ண இடத்துல பண்ண மாற்றம். முடியலல்ல. அப்ப யார் டாமினேட் பண்றா? ஏடிஎம்கே நாளைக்கு சீட் யார் கொடுக்க போறா? ம். ஏடிஎம்கேவா பாஜகவா? ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே தான். 90 சீட்டு கட்டாங்களா? 20 சீட்டு தானே கொடுத்தாங்க. ம். அப்படி இருந்த இது இப்போ மறுபடியும் இப்ப அதோட பவரா இன்னும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸா தான் மாறி இருக்காரு. அப்புறம் எங்க அடிமைத்தனம்? இதெல்லாமே இவரு இன்னொன்னு தொண்டர்கள்ட்டையும் முழுக்க அந்த அக்செப்டன்ஸ் வந்த மாதிரி தான் தெரியுது. ஆமா. அவன் யாரும் வந்து திரும்ப ஏங்க எல்லாருக்குமே நீங்க 2024 எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. ம். நான் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே எடுத்து இது பண்ணி பார்த்தேன். ம். 13 தொகுதிகள், அதாவது நெல்லை, விருதுநகர், ம். கோயம்புத்தூர், தருமபுரி, பொள்ளாச்சி, சேலம், ம். ஆரணி, இப்படி 13 தொகுதிகள் என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ம். ஆரம்பத்துல இருந்து ஒன்னா இருந்தா ஒரு 15 கிட்ட ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப நீங்க 24 தொகுதி தான் ஜெயிச்சிருப்பீங்க. ம். அப்ப 10 தோல்வி இதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்ப அந்த கூட்டணியை உடைச்சது யாரு? இது எல்லாருக்குமே தெரியுது, பிஜேபியிலும் தெரியுது, ஏடிஎம்கிலும் தெரியுது. அப்ப நம்ம ஒன்னா இருந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி வேற, விஜய் வேற ஓட்ட பிரிக்கிறாரு. ம். அப்ப நம்ம ஒன்னா இருந்தா அதே 39% வாங்கினா முடிச்சு விட்டுறலாம் தெரியும். ம். அதனாலதான் அந்த ஒற்றுமை எளிதாயிருக்கு. இப்ப நீங்க சொல்ல வருது மக்கள் நல கூட்டணி என்ன ரோல் பிளே பண்ணாங்களோ அந்த ரோல் வந்து விஜய் விஜய் ப்ளே பண்ணுவார், கண்டிப்பா பண்ணுவார். இப்ப மத்த கட்சிகள் கூட்டணிக்கு வந்து எங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா மற்ற இப்ப கட்சிகள் யாரு? பாமக இருக்காங்க, தேமுதிக பாமக இருக்காங்க. வந்து நீங்க அவங்களுக்கு பிரச்சனையே அப்பாக்கும் பிள்ளைக்கும் டிஎம்கே ராமதாஸை வெளியே இழுக்கிறாங்க, எங்கள்கிட்ட வாங்க. ம். அப்போ இவரு சொல்றாரு நம்ம கூட்டணி வந்து என்டிஏ கூட்டணி தான் கரெக்டா இருக்கும். அன்புமணி ஆமா பிரச்சனை ஆனோன்னா நான் தான் தலைவர், நான் தான் கூட்டணி நிர்ணயிப்பேன், நீ செயல் தலைவர்னு அறிவிக்கிறார். ஆமா அதற்கு பிறகு மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டுறாரு. அன்புமணி சொல்லிடுறாரு யாரும் போவாதீங்க. ம். 10 பேர் கூட வரல, 100 பேர் 120 பேர்ல 10 பேர் கூட வரல. ம். அப்போ இவருக்கு கோவம் வந்துடுது, அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுது. ம். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட கட்சி 2 ஆயிடுது. கட்சியுடைய 3 முக்கிய நிர்வாகிகளும் அன்புமணிட்ட இருக்காங்க. 5 எம்எல்ஏல 3 எம்எல்ஏ அன்புமணிட்ட இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்ல 90% அவர்கிட்ட இருக்காங்க. மாவட்ட செயலர்ல 90% அவர்கிட்ட இருக்காங்க. அப்ப கட்சியே அன்புமணிட்ட இருக்குது. ஐயா நீங்க குலதெய்வம், அண்ணன் தான் எதிர்காலம் அப்படின்ட்டு போறாங்க. அப்போ என்டிஏ தான் பைலா பிரகாரம் பார்த்தாலுமே இவர் தான்
இவர் கையில தான் கட்சி போகுது. இந்த அமிச்சிட்டாங்களா லெட்டரு, ஆமா மாம்பழத்தை நீங்களே வச்சுக்கன்ட்டாங்க. அதுக்கு அட்ரஸ் மாத்திட்டோம், அதனால தான் அங்க போயிடுச்சு லெட்டர்னு உருவுறாங்க. ஆமா. அதெல்லாம் நடக்காது. அப்போ அவரு என்டிஏட்ட போயிடுவார். தேமுதிக பேசி முடிச்சிட்டாங்க, அவங்க என்டிஏ தான். வேற யாரு இருக்கா? கிச்சா. கிச்சா கொஞ்சம் டிமாண்ட் பண்ணுவாரு, அவரே முடிச்சு அவ்வளவுதான். விட்டுருவாங்க. ஆமா அவ்வளவுதான். அவ்வளவுதான். வேற யாரு? வேற யாரும் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் தனிச்சுதான், தனிச்சுதான். அது எப்பவும் போலதான். ஆமா, அவர்கிட்ட பேசினாங்க, ஆனா அவர் ஒத்து வரல. ம். இங்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுல யாராவது பிரிஞ்சு நாம் தமிழருக்கு இது தாவேகாட்ட போனாங்கன்னா ம். அதுவும் திமுகவுக்கு இழப்பாக மாறும். இல்ல அந்த ஒரு பிளானும் இருக்கா பிஜேபி கிட்ட வந்து பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரி டிடிவி ஓபிஎஸ் சசிகலா வித் தாவேக அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? டிடிவியும் ஓபிஎஸ்சியும் சேர்க்கலைன்னா ம். அவங்களுக்கு அடுத்து எங்க அண்ணன் புஷி ஆனந்த் தலைமை ஏற்று ம். போனோம். ம். அங்க போன அப்புறம் தான் இருக்குது, இதுக்கு எடப்பாடியே தேவையா இந்த மாதிரி நடத்துறாங்க. ஆமா வந்தா அப்படியே நிக்க வைக்கிறாங்க, 2 மணி நேரம் பொறுத்து வா உள்ள வாண்டுறாங்க. அங்க ஒரு சேர் போட்டு இங்கேயே உட்காருன்ட்டு போயிடுறானுங்க. மறுபடியும் 1 மணி நேரம் பொறுத்து உள்ள வாண்டுறாங்க. அப்புறம் உனக்கு என்ன தெரியும் சார்? நல்லா அரசியல் பேசுவேன், ம். 38 மாவட்டத்தை பத்தி நல்லா பேசுவேன், இனி அதை பேசக்கூடாது. ஆ. தலைவருக்கே பேச வரல, நீ என்ன பேசுற? ஆமா அப்படிதானே கவர்மெண்ட் பண்ணிருக்கேன். புரியுதா? அப்புறம் தலைவர் பேச எந்திக்கும் போது எல்லாம் எஞ்சி நிக்கணும். ம். ஆமா. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதுங்க. அம்மா கிட்ட நாங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். எல் ஷேப்ல நான் வளைவேன், அதெல்லாம் கவலையே படாதீங்க. அவ்வளவுதான். அப்போ 10 சீட்டோ 5 சீட்டோ வாங்கிட்டு நின்னா இவர்கள் மக்கள் நல கூட்டணியில எப்படி எல்லா கட்சியும் அந்த மாதிரி தான் போறாங்க. என்ன ஒண்ணு, எடப்பாடியை திட்டுறதுக்கு நல்லா வாகா இருக்கும். இவங்களும் திட்டுவாங்க, அவங்களும் திட்டுவாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, எடப்பாடிலாம் திட்டாத, அங்க திட்டுன்னுவாங்க. ஏங்க அங்கதான் அசைன்மெண்ட்டே எனக்கு ம். உடச்சிட்டு வர்றதுக்கு. நாங்க எப்படிங்க எங்க எஜமான் ஸ்டாலினை திட்டுவோன்னு? திட்டிதான் அவனை திட்டுங்க. ஏதாவது அப்படியே 2 வரி நான் பேசுறேன் பாத்தீங்களா, அது மாதிரி திட்டுங்க. நீட்டை எதிர்ப்போம், செய்தீர்களா முதல்வர் அவர்களே, அந்த மாதிரி பேசிட்டு போங்க அப்படின்னு. மைக் கொடுத்தா 1/2 மணி நேரம் பேசாம வைக்காம பேச மாட்டாங்கன்னா எங்களுக்கே 10 நிமிஷம் தான், உனக்கு 4 நிமிஷம், அதுக்கேற்ற மாதிரி பேசு. இல்ல அந்த அந்த 10 நிமிஷம் சுருக்கம் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்கும்? ஏன்னா அவ்வளவு பேர் மாசா வராங்க, நீங்க சார் காசு கொடுக்காம திரள்றாங்கன்றது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல ஒரு விழா நடக்குது. நான் அனுபவிச்சிருக்கேங்க, டைஃபீல இருக்கும்போது நான் அனுபவிச்சிருக்கேன். ஓகே. கூட்டம் கட்சி மேல் இடத்துல சொல்லுவாங்க, இதுக்கு எதிரான கூட்டம் போடணும் அப்படின்னு. இப்போ ஆணவ கொலை வச்சுங்க, ஆணவ கொலைக்கு எதிராக தெருமுனை கூட்டங்கள் போடணும். உடனே நாங்களும் எங்க பகுதி நம்ம போட்டோம்டா, தெருமுனை கூட்டம் போடணும்டா பகுதி சார்பா பேசிடுவோம். போலீஸ்ட பர்மிஷன்லாம் வாங்கிடுவோம். ஆமா. அதுல முக்கியமா மாவட்டத்துல இருந்து யாராவது வருவாரு. அந்த நானே மாவட்டமா இருந்தாலும் அந்த பகுதியுடைய செயலாளர்ன்ற முறையில அந்த கூட்டத்துக்கு தலைமை, அதுக்கப்புறம் மற்றவர்கள்லாம் கூட எல்லாம் இருப்பாங்கல்ல, தோழர்கள் எல்லாம் போஸ்ட் ஒட்டிக்கிறது இல்ல சின்ன எல்லா வேலையும் பண்ணுவாங்க. எல்லா வேலையும் அதெல்லாம் பண்ணுவான். மைக்கை மாட்டி பிடிச்சிட்டு, டேய் நான் முதல்ல ஆரம்பிச்சு லைட்டா இது பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து தலைமை இது பண்ணு, நீ வந்து வரவேற்பு இது பண்ணு, நீ கொஞ்சம் 5 நிமிஷம் பேசு, நீ 5 நிமிஷம் பேசு, எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும்னா மேல இருந்து ஒரு பேசணும், முடிச்சிடும். மைக்கை பிடிச்சி திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டான், எல்லாம் அங்கங்க இருப்பான். பேசு பேசு பேசு. ஏன் பேச வராது? ஏன் பேச வராது? எனக்கு கட்சி பிடிக்கும், நான் எல்லாம் இது பண்ணுவேன், ஆனா அதுல அந்த விஷயத்துல எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது, நான் அதை எவ்வளவு தேடலைன்னா இல்ல. அப்ப நான் மைக்கை பிடிச்சி என்னது பேசுறது, பக்குன்னு இருக்கும், அதனால வரமாட்டான். இன்னொன்னு, சில பேருக்கு இயற்கையாக பேச வராது. விஜய் என்ன பிரச்சனைனா, அவருக்கு நீங்க கேட்ட கதை தான், டாய்லெட்டு போறதுக்கு காசு கொடுத்து போகணுமா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு இது இப்படியா அது அப்படியான்னு தமிழ்நாடு நிலைமை ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பியிருப்பாரு. 3 மாசத்துல ஒட்டுமொத்தமா அவர் பேசக்கூடிய மக்களை சந்திச்சு பேசக்கூடியதை கணக்கு பண்ணாலே வந்து ஒரு 8 மணி நேரம் கூட வராது. பிக் பாஸ் வந்து 105 நாள் நடத்துவாங்க, 15 வாரம். இவரும் 105 நாள் 15 வாரம் நடத்துறாரு. அதுல தீபாவளிக்கு ஒரு சாட்டர்டே வரும், அப்போ அனுமதி கிடைக்காது. நடுவுல மழை ஆரம்பிச்சிடும். ஆமா, அப்போ ஏதாவது இதுக்கு நடுவுல இவருக்கு ஏதாவது கோச்சிங் நிகழ்ச்சி ஏதாவது பண்ணாருன்னா அது. அதனால இவரு எந்த இதுவும் பேச முடியாது, இவருக்கு பேச வராதுங்க. என்ன பிரச்சனை நெருக்குன்னு ஆட்கள் நான் கேட்டப்போ, சார் அவருக்கு வந்து எழுதி கொடுத்துட்டா மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவார் சார், அவ்வளவுதான். மனப்பாடம் பண்ணி நீங்க என்ன, நீங்க சீமான் சொல்ற மாதிரி இதயத்துல இருந்து தான் பேசணும், எழுதி கொடுத்தது பேசணும் என்ன பேசல. அதுவே முக்கியமான விமர்சனம் இல்ல. நீங்க வேலுநாச்சியார் பத்தி சொல்றீங்க, வேலுநாச்சியார் பத்தி 1 hour பேசுவியான்னு கேட்கிறாரு. அவங்களே 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்தாலும் நீ 10 நிமிஷம் போதுங்கன்னு சொல்லி கேட்கிறேன்ற விமர்சனத்தை வைக்கிறேன். இன்னைக்கு வேலுநாச்சியாருடைய சிலையை திறந்து வைக்கிறாங்க, அது நல்ல விஷயம், வரவேற்று ஒரு அறிக்கை உள்ளாங்க, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயமே அவர் நினைக்கிறதானா இல்ல. இப்ப எடப்பாடி மேல கூட முதல்ல அந்த ஒரு விமர்சனம் இருந்துச்சு, பத்திரிகைகளை மீட் பண்றதுல இவரெல்லாம் ஒரு முதல்வரானு கேட்ட காலம் மாறி நீங்க ஒரு சட்டமன்றத்துல பேசி ரொம்ப ஸ்பான்டேனியஸா பேசுற அளவுக்கு வளர்ந்தா 2.5 மணி நேரம். ஆமா, இடைவிடாம பேசுனது எந்த முதலமைச்சரும் எந்த எதிர்கட்சி தலைவரும் கிடையாது.
2.5 மணி நேரம் ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க. ஆ, ஒரு தடவை எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் ஒத்த ஆளா நின்று பேசுறாங்க. பேசணும். எதிர் சைடுல ஃபுல்லா டிஎம்கே, இவங்க ஒரே ஆளு. ம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஆனா வந்து இவருக்கு இல்ல அப்படி விஜய் அப்படி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் இப்ப தன்னெழுச்சியா பேசுறாருல எடப்பாடி, அந்த மாதிரி மாறுறதுக்கான முயற்சி எடுத்தாதான் உண்டு. ஆ, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ அண்ணாமலை வந்தாரு, வந்த புதுசுல வளர்னாரு, ம், அசிங்கப்படுத்தினாங்க, ட்ரால் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி நீங்க அண்ணாமலை பேசுற மாதிரி அரசியல் யாரும் பேசுறதில்ல. ம், பாயிண்ட் அவுட்டா ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் பேசுறாரு. அந்த மாதிரி நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பவே தினசரி நடவடிக்கைகள்ல பேசுறது, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, அறிக்கை விடுறதுல நீங்களே ரெடி பண்றது, ம், இல்லாட்டி கூப்பிட்டு டிக்டேட் பண்ணி இந்த இதெல்லாம் வரணுன்றது, தினசரி செய்திகளை பார்க்கறது, செய்தி சார்ந்தவர்களை அழைத்து பேசுவது, அட்லீஸ்ட் ஃபோன்லயாவது பேசுறது, ம். அந்த ஒரு அரசியல் தேர்ந்தலோட உரையாடுவது. இந்த விஷயத்துல இது எப்படிங்க வக்போர்டு திருத்த மசோதான்றாங்க, அது எது? நீட் என்னங்க ரத்தே பண்ண முடியாதா ம், அப்படின்னு இந்த மாதிரி. ஆனா இங்க என்னன்னா பெரும்பாலான மாப் மென்டாலிட்டியில இருக்காங்க. ம், என்ன மென்டாலிட்டினா நீட்டை விலக்கு கொண்டு வருவோம், ம், இப்பவும் நீட் ஒழியணுன்றாங்க. ஏன் ஒழியணும்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ம். சரி ஒழியிற வரைக்கும் என்னடா இன்னும் பண்ண சொல்ல போறேன்னு போனா கேட்டா, ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸுக்குமே அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க ஏன் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லா situation தான். மாநிலத்திலும் தான் வந்துச்சு சட்டம். ம். உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க போனீங்க, அது எப்படியா 27 மாநிலத்துக்கு நான் உனக்கு மட்டும் நான் தனியா அதை செஞ்சு வச்சிருக்கான்னு போன்ட்டாங்க. அரசே சரி அரசே கோச்சிங் கொடுக்குது இல்ல. வேற வழி இல்லாம ம். வந்துட்டு 7.5% இவர் பண்ணி விட்டாரு. ஆமா, அது அதை ரொம்ப முக்கியம். 10% ஆக்கணும்னு குதிச்சாங்க. முக்கியமான இவங்க விஷயம். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, ஆக்குனாங்களா? இல்ல. சரி அதை விட்டுருங்க. நீட் இருக்கிற வரைக்கும் நீட் கோச்சிங் கொடுக்கணுமா வேணாமா ம். மாணவர்களுக்கு? ஆமா. எங்க மாவட்டத்துக்கு 2 ஆரம்பிச்சா கூட இதாகும். இன்னொன்று அதற்கான பாடத்திட்டங்கள்ல சிலபஸ்ல என்சிஆர்டி சிலபஸை ஒரு இது 9th இருந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு மட்டும் மாத்தினீங்கன்னா படிக்கிறவன் படிச்சுட்டு போறான். இல்ல கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்களா அரசு சார்புல? 2 இடம், ம், சைதாப்பேட்டையில 1, திருப்பூர்ல 1. ம், 38 மாவட்டத்துக்கு நமக்கு சொல்றது 2 மாவட்டத்துக்கு 2, ம். அது 76 எல்காட் மையம் கேட்கணும். எல்காட் மூலமா. ம், 76 மையம் கேட்கணும். நல்ல ஆசிரியர்களை போட்டு தனியார் இதெல்லாம் பண்றாங்களா வேலை பேசலாம். மாறாது, அந்த ஆமா. மாதிரி பண்ணுங்கன்றோம். 2 வச்சுட்டு எப்படி நீங்க ஐயோ அனிதா முடியாது. ஐயோ அனிதான்னா முடியாது. 1000 அனிதா இருக்காங்களா, அவங்களுக்கு பயிற்சி கொடுங்க. ம், அனிதாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீட்டு வந்து 60 வயசு வரைக்கும் எழுதலாம், நீ வாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு, நான் நல்ல இடத்துல சேர்த்து விடுறோம், நீ படிச்சு டாக்டர் ஆகு அப்படின்னா அந்த அம்மா பண்ணியிருக்கோம் அந்த குழந்தை. ம். அதை கூட்டு அங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இது பண்ணா அது லாஸ்ட்ல நம்ம அதெல்லாம் தகுதியில போன தற்கொலை பண்ணிச்சு. அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணோன்னா வர்ற குழந்தைகள்லாம் பயப்படுது. ஐயோ நீட்னா வேற ஏதோ ஒன்று. சிவில் சர்வீஸ் படிக்கிறவன் எக்ஸாம் இல்ல எழுதலையா இப்ப போட்டு? நீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது கோச்சிங் சென்டர், அதுல கிடைக்கக்கூடிய பணம் தான்ற பாலிடிக்ஸையும் நம்ம பேசணும்ல. அது இந்தியா ஃபுல்லா தானே இருக்கு. அதான் இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலமும் இருக்குன்றதுக்கா. ஏத்துக்கிட்டான்ல, எல்லா மாநிலம் ஏத்துக்கிட்டான்ல. நீங்க அதை ஏன் நீங்க முறியடிங்க? ம், நான் அரசு சார்பாக நான் கோச்சிங் சென்டர் பண்றேன், ம், பண்ணுங்க. அது ஒன்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பண்ணுங்க. ம், பிரைவேட்ல இருக்கிறவங்க நீ படிச்சிங்க. அரசு சாரா பள்ளிகள் இருக்குல்ல, தனியார் பள்ளிகள்லயே அரசு சாரா இருக்கு, ம். எய்டடு. அவங்க இந்த மாணவர்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. இந்த வருஷம் நீ +2 பாஸ் ஆகணும்னா உனக்கு நீட்டுக்கான போறேன்னா நான் உனக்கு ஃப்ரீயா 1 இயர் ஃப்ரீயா. ம். பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பண்ணா அடுத்தது அவங்க தயாராகிடுவாங்க. இல்ல இப்ப எடப்பாடி இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நீட்டு, இடஒதுக்கீடு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுன்றது உண்மையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பார்க்கப்பட்டது. ஏன்னா இப்ப டிஎம்கே வந்து நீட்டை வந்து விளக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த ஒரு டைம்ல இது வந்து இன்னும் சொல்ல போனா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய பேர் போனாங்க. நடக்க முடியாது அவங்க பேசியிருந்தாங்க. ம். இருக்கிறதுல சாத்தியம்னு இவர் கொண்டு வந்தாரு. 30-40 பேர் போன இடத்துல 400 பேர் போறாங்க. ஆமா, அது அப்படியே பல மடங்கா இருக்கு. இப்ப இது வந்து பொலிட்டிக்கலா ஒரு கெயின் கொடுக்கும் அப்படின்றது உண்மைதான். அது போன எலெக்ஷன்லயும் சரி, இப்ப வரப்போற எலெக்ஷன்லயும் சரி. ஆனா இப்ப நம்ம பேசின இப்ப தாவேக்காக்கு வைக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது வந்து எடப்பாடிக்கும் பொருந்தி போகுது. அதாவது என்னன்னா ஒரு 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 ஆக்ரோஷமான எதிர்கட்சியா செயல்படுறாரா அப்படின்னா அந்த ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி பாதிக்கும்? 140 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போய் பாதி தொகுதி முடிச்சிட்டாரு. அவர் கேட்கிற கேள்விக்கு இவர்களால பதில் சொல்ல முடியாம ம். ஊர்ந்து போன சுந்தரா டிராவல்ஸ் தான் பேசுறீங்க. ஆமா, அது அவரு வைக்கிற ம். கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்களா? ம். அப்ப அவர் ஆக்ரோஷமா தானே இருக்காரு. இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா அவர் பேட்டிகள் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு தானே இருக்கு. இல்ல பொது வெளியில நீங்க சொல்ற மாதிரி அது ஏதாவது ஒரு லாபி இருக்கா? ஏன்னா இப்ப நம்ம தனிப்பட்டு பேசும்போது அவருடைய பிரச்சாரங்கள் நம்ம பார்க்க முடியுது. நீங்க வந்து ஒரு நியூஸ் டே மாதிரியான மீடியா பார்க்கும்போது விவசாயிகள் நிறைய பேர் வந்து பேசுறாங்க. மக்கள்கிட்ட ஒரு 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 இமேஜ் இருக்கு. பட் பொது வெளியிலன்னு வரும்போது, சோசியல் மீடியால வரும்போது விஜய்க்கு கிடைக்கக்கூடிய கவனத்தினால, ஏன்னா அன்னைக்கு வந்து விஜயோட கூட்டம் நடக்கிற அன்னைக்கு எடப்பாடி பேசுறதுன்றதே வெளியே வர மாட்டேங்குது. சோ திட்டமிட்டு நடக்க சொன்னீங்கல்ல நியூஸ் சேனல்ல தெரியுது, அதே மத்த சேனல்ல தெரிய மாட்டேங்குது. அதான் கேக்குறேன். அதான் பிரச்சனை. அதான் அசைன்மெண்ட்.
இவரை மெயின் ஸ்ட்ரீம்லேயே காட்டுவார். அவரே சொல்றாரு, என்ன எங்க காட்டுறீங்க, தெளிவா பேசுங்க சார் அப்படின்னு டெல்லியில கேட்கும் போது, தெளிவா போடுவீங்களான்னு கேட்டார். ஆ. அப்போ அது நடக்குது. யூடியூப்ல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ம். அப்போ சமூக இன்னொன்னு அதிமுகவுடைய சமூக ஊடகங்கள் இருக்குல்ல, ஆமா. அவங்க திமுக அளவுக்கு இன்னும் தயாராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. இல்ல இவ்வளவு நாள் ஆச்சு, நிறைய ஒன்றும் தனிப்பட்ட கிடையாது, நபர்களே ஒன்றும் கிடையாது. வச்சுட்டாங்க. ஆ. அந்த டிடிவி போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஆ. டிடிவி நீங்க என்ன அடிச்சீங்க? செங்கோட்டையன் இப்போ நான்லாம் கேட்ட கேள்விலாம் கேட்டுக்கலாம்ல. ம். யாரை ஒற்றுமைப்படுத்த சொல்ற, எங்க ஆரம்பிக்க சொல்றேன்னு கேட்கணும்ல. டிடிவிக்கு சடனா ஒரு சர்ஜ் இருந்துச்சு, அப்படியே போயிடுச்சு அது. ம். டிடிவியை இப்போ வந்து தூக்கி அவங்க சுமக்குறாங்கல்ல, ம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் ம். 3-4 வருஷமா கண்டுக்கல. இப்பயும் சுமக்குறாங்க. அசைன்மெண்ட்டு ம். எடப்பாடிக்கு எதிராக பேசுறாரு, அதை நீங்க போய் எடுங்க, பேட்டி எடுங்கன்றாங்க. நீங்க டிடிவிக்கு பதிலடி கொடுக்கணுமா வேணாமா? ம். இன்னொன்று, எந்த தலைவர் இதுக்கு எதிராக பேசினாங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஊடகங்களை அவங்க கையில் எடுத்துட்டாங்க, நீங்க கையில் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட பிஜேபி சென்ட்ரல்ல பண்றத இங்க ஸ்டேட்ல பண்றாங்க. அதே தான். ம். அவரு உலக டூர் போவாரு, இவரும் அதே மாதிரி உலக டூர் போவாரு. அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இது பண்ணுவாரு, இவரும் அதே மாதிரி பண்ணுவாரு. அவங்க வராகின்னு வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இங்க இவர்கள் ஐடி விங்கின்னு வச்சுக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையுமே அவர்கள் ஸ்டைல தான் இவங்க பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுக இப்போ தேர்தலை மையமா வச்சு இப்போ பொங்கலுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத வச்சு இல்ல மாசா வேற ஏதாவது ஸ்கீம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுக்கே தெரியுது, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரிப்போர்ட் வந்து போயிருக்கு, கண்டிப்பா வந்து ஒரு ஆன்டி இன்குபென்சி இருக்கு அப்படின்றது. அதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி டெம்ப்ளேட் ஸ்கீம், உங்களுடன் ஸ்டாலின், இன்னும் அன்புக்காரங்களா, ஆமா, நாளைக்கு பாசமலர்கள் ஒன்று கொண்டு வருவாங்க. என்னன்னு கேட்டா, தொடர்ச்சியா அண்ணன் தங்கச்சிங்க பாசமா இருக்கிற வீடுகள்ல அவங்கள செலக்ட் பண்ணி மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு. அண்ணனே இல்லைன்னா என்ன பண்றது, தங்கச்சியே இல்லைன்னா அதுவும் தலையெழுத்து போ அப்படின்னு. அப்புறம் துடிக்குங்காரங்க. சிரிக்காம சொல்ல முடியுதே சார் உங்களால. ஏன் சீரியஸா பண்ணிட்டா என்னங்க பண்றது? ஓ, அதனால ஓகே. நாளைக்கு துடிக்குங்காரங்கள் ஒன்று கொண்டு வருவாங்க. என்னன்னு கேட்டா, பாக்ஸிங்ல நல்லா செயல்படுறவருக்கு துடிக்கும்காரங்கள் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய். ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கீம். என்னன்னு கேட்டா, ரன்னிங் ரேஸ் நல்லா ஓடுறவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். அதனால இன்னைக்கு அப்படிதானே டெம்ப்ளேட் அந்த அதிகாரிகள் இந்த இவங்க இந்த ஒரு 6-7 ஸ்ட்ராட்டஜி டீம் இது எல்லாம் என்ன பண்ணுது? சார் விஜய் பஸ்ல போறாரு, நீங்களும் பஸ்ல போங்க சார். சார் விஜய் ரோட் ஷோ போறாரு, நீங்களும் கையாட்ட போங்க சார். சார் ஒரே ஒரு பொண்ணு உங்களை நோக்கி ஓடிடும் சார், அதை அப்படியே தள்ளிக்கிட்டு விட்டுறாதீங்க, அப்படியே இழுத்து அணைச்சிக்கிட்டு இது பண்ணுங்க சார். அது என்ன, ஒரு கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கரெக்டா ஓடிடுது. செயற்கையா தெரியுதா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க பண்றாங்க. உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, உறுப்பினர் சேர்ப்பதில் பெரும்பாடு, இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குதா? அந்த மாதிரி இதுவும் பண்ணுவாங்க. இந்த பொங்கலுக்கு எல்லாருக்கும் ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? ஆமா, அவங்கள்ட்ட இருக்கிற ராபின் சர்மா வந்து ஷிண்டேக்கு ஒர்க் பண்ணாரு. ஓகே. 7500 ரூபாய் கொடுத்தாங்க தீபாவளிக்கு. ஓ, பேட்டி பேகன் ஒரு திட்டத்துல. அவர் தான் இப்ப இங்க ஒர்க் பண்றாரு. அவர் தான் ஐடியா கொடுப்பாரு. கண்டிப்பா அதேதான். பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர் எல்லாருக்கும் 5000 ரூபாய். குத்துன்னு குத்திடுவாங்களா ஓட்டு? கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். இல்ல இப்ப இந்த இதுல ஆள் சேர்க்கறதும் நடந்துட்டு இருக்குல்ல ஒரு பக்கம். என்ன ஆள் சேர்க்கறது? நம்ம அந்த மகளிர் உரிமை தொகையில வந்து திரும்ப பண்றோம் அப்படின்றது அது எந்த அளவுக்கு, ஏன்னா அரசுக்கே அது பெரிய சுமையா இருக்குன்றாங்க. ஒரு டிராபிக் சைட்டை பேசணும்னா கூட எங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார், அந்த ஸ்கீம் மற்ற ஸ்கீமுக்கெல்லாம் வந்து இங்க இருந்தா வருமானம் போகுது அப்படின்றாங்க. நீங்க பத்திரப்பதிவு கட்டணத்துல இருந்து எல்லா சைடும் ஒரு பணம் சேர்க்கறதுக்கான வழி பண்றது அந்த ஸ்கீமுக்காக தான். அது எந்த அளவுக்கு லாங் ரன்னா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாங் ரன்னெல்லாம் ஆகாதுங்க, ஒரு கட்டத்துல நிறுத்தி தான் ஆகணும். நீங்க கறவை மாடுகள் திட்டம் கொடுத்தாங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கறவை மாடுகள். ஆமா, அது அந்த குடும்பத்துடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துச்சு, பால் உற்பத்தி பெருகிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. நீங்க ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த அந்த வரும்போதே செல்லை வாங்கி இவன் செல்லுக்கு மாத்திடுவான். இல்லாட்டி இவன் நம்பருக்கே வர்ற மாதிரி பண்ணி வச்சிருப்பான். அப்படியே பிடிங்கிட்டு போய் சரக்கடிக்கு போயிடுவான். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு ஏத்துனீங்க? 1500 ரூபாய் கட்டினத்துல 4500 ரூபாய் கட்டுறோம். ஆமா, இப்ப எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் 12000 ரூபாய் குடிக்கிறான் மாசம். நீங்க சொன்ன மாதிரி விமன் எம்பவர்மெண்ட் எல்லாரும் வீட்லயும் அது நடக்கும்ன்றது கிடையாது இல்ல. அப்போ இந்த பணம்ன்றது ஒரு பெரிய இதுவே கிடையாது. 1000 ரூபாய் அந்த காலத்துல 2 நாள் வீட்டுக்கு சமையல் செலவு போயிடும், அவ்வளவுதான். பட் அதை சேர்த்து வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்களா? அதை ஒரு பெருசா எடுக்காம அதோட வேற வருமானம் தான் சேர்த்து வைக்கலாம். இப்போ உங்கள்ட்ட காசு வர்ற வருமானத்துக்கு நீங்க உங்களை புடி என்ன புடின்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சுன்னா அது மறுநாளே செலவாயிடும். நீங்க வருமானத்துக்கு மிஞ்சி உங்க சம்பள செலவுலாம் போக நீங்க ஒரு 20000 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து அது 21000 ரூபாய் மாறும். அவ்வளவுதானே? அப்புறம் நான் சொல்லுவாங்க, நான் 1000 ரூபாய் சேர்த்து வைத்தேன், 7 மாதம் சேர்த்து வைத்தேன், என் கணவருக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்தது, உடனடியாக அவரை அப்போலோவில் சேர்த்து அந்த 7000 ரூபாய் வைத்து அவரை நான் இன்று அவர் நலமுடன் இருக்கிறார். முடியுமா? சொன்னாங்க.
ஏன்னா நம்ம இந்த பிரச்சனை தீர்ந்துச்சு, அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு. ஏய், அது 12 மாசம் கூட promotion 12,000 ரூபா தான். ஆமா. 12,000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு காய்ச்சல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போனா கூட பாக்குறான், ஒரு 10 டெஸ்ட் எடுன்றான், எல்லாம் முடிச்சு திரும்பி பார்த்தா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் காலி ஆயிடும். அப்புறம் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தானா அது 3,000 ரூபாய் ஆயிடும். முடிஞ்சது கதை. என்னங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய உருட்டுன்னு தெரியுதா? இதெல்லாம் நீங்க வந்து இந்த டாஸ்மார்க் 500 மூணீங்கன்னா பல குடும்பங்களை விலக்கறியும். இன்னைக்கு ஏன் நாத்து நடுறதுக்கு கொல்கத்தாக்காரன் வந்து நடுறான்? ஆமா, நீங்க போக மாட்டேங்கிறீங்க. நீங்க ஏன் போக முடியல? எனக்கு கிளம்பும் போதே காலையிலேயே கடை திறந்து வச்சுக்கிறேன். பார்த்த உடனே நான் குடிக்க ஒரு 4-5 வருஷத்துல உடல் உழைப்புக்கு ஆளே இருக்க மாட்டாங்கன்னு இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நடிகர் இறந்து போனாரு. என்ன அடிப்படை காரணம்? மது. மது மனிதனை முடக்கி விடும். நீங்க சும்மா ஆரம்பிக்கும் போது லைட்டா தான் ஆரம்பிப்பீங்க, ஒரு அக்கேஷனலா அடிக்கலாம் அதுன்னு. ஆனா மது அருந்தணும்னு நீங்க ஒன்ஸ் அருந்துட்டீங்க, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அது அப்படியே எப்ப கிடைச்சாலும் நீங்க குடிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம துறையிலேயே பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையில சினிமா ரிப்போர்ட்டர் போறவன் மது இல்லாம இருக்கவே மாட்டான். பல பேர் ஓடி வந்துட்டான் வெளியே. என்னன்னு கேட்டா, ஐயோ எப்ப போனாலும் சரக்கியா, நம்ம அந்த உடம்பே கெட்டு போகுது மனநிலைக்காக. ஆனா இப்ப திமுக வந்து நாங்க டாஸ்மாக வந்து படிப்படியா மூடுவோம்னு சொன்னப்ப ஆட்சிக்கு வரல. ஆனா அதை பத்தி எதுவுமே சொல்லாதப்பதான் ஆட்சிக்கு வருது. ஏன்னா அது என்ன டாஸ்மாக் எதிரான மனநிலைன்றது இருக்கா? ஏன்னா இப்ப ஒரு சசி பெருமாள் காலம் ஒண்ணு இருந்துச்சு. சசி பெருமாளுடைய மரணம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. எல்லா இயக்கங்களும் பேசினது. கம்யூனிஸ்ட் நீங்க அப்படிலாம் போகாதீங்க, அவ்வளோ எழுதுறீங்க. லாக்அப் டெத்துக்கு எதிராக அவர் என்ன பேசினாரு? சாத்தான் குளம் இதெல்லாம். ஆமா, இன்னைக்கு இன்னைக்கு அதுக்காக லாக்அப் டெத்தை பத்தி என்னையுமே பேசக்கூடாதா? அது மாதிரி அன்னைக்கு சசி பெருமாளை வச்சுக்கிட்டு வைகோ என்ன துள்ளுனாரு கலிங்கப்பட்டியில டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு. துப்பாக்கி சூடு லெவலுக்கு போச்சு இல்ல, பிரச்சனையாச்சு. இப்ப எங்க போனாரு வைகோ? ஆனா அவரும் சொல்றாரு, இப்போ ஒரு இதுல கூட சொன்னாரு, 15 வயசு பையனா சரக்கு அடிக்கிறான் பாக்குறேன், வயிற்றுச்சலா இருக்குதுன்னு ஓப்பனா சொல்லிட்டா. ஸ்கூல் பெஞ்சை இடைக்கு போட்டு எந்த ஆட்சின்னு மறந்துட்டாப்ல. அப்புறமா கூப்பிட்டு திமுக கூட்டணி தான் இருக்கிறாங்க. ஓ அப்படியா, நான் அதிமுக கூட்டணி நினைச்சு உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ எல்லா காலத்திலையும் சீரழிக்கிற விஷயங்களை தடுக்கணும்ன்றது. 500 கடைகளை மூடுவோம், இளம் விதவைகள் அது இதெல்லாம் பேசுனீங்கல்ல, அப்போ மூட வேண்டியதானே. இதோட மோசம் என்னன்னா, எல்லா நேரத்துலயும் கிடைக்குதுன்றது அதிகரிச்சிருக்குல்ல இப்பெல்லாம். ரொம்ப அசால்ட்டா டெய்லி செய்திகளா வருது. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல விற்கிறாங்க, இங்க விற்கிறாங்க, அங்க விற்கிறாங்க. நேற்று ஒருத்தன் பார்த்தா உட்கார வச்சுட்டு கூறு கட்டி வச்சுட்டு காய்கறி விற்கிற மாதிரி வித்துனுக்குறான். கஞ்சா புழக்கம். ஆமா, அது இளம் தலைமுறையினர். நீங்க குறிப்பிட்ட சில இஸ்லாமிய இயக்கங்கள் தான் பேசுறாங்களே தவிர்த்து தலைமுறையே அழிஞ்சு போகுது இல்ல. நீங்க அடுத்த வேலையும் செய்ய மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். நீங்க சரக்கு அடிக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நைட் அடிச்சுட்டு படுத்தா காலையில ஹேங் ஓவரா இருக்கும். இல்ல அது இப்போ விற்கக்கூடிய சரக்கே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, என்னமோ கலக்குறாங்க. 40 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் அப்படியே கழுத்து எல்லாம் சின்னதாகி ஒரு மாதிரி தோற்றமே மாறி போய், இந்த உடம்புலாம் இந்த மார்பெலும்புலாம் இப்படி இதாகி, ஷோல்டர் எல்லாம் இறங்கி, அவனால வெயிட் தூக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அப்படி ஆயிடுறான். அப்ப அவன் எப்படி போய் நாத்து நடுவான்? இல்ல எந்த வேலைக்கு போவான் அவன்? இல்ல நீங்க கட்டட வேலை ஆரம்பிச்சு எந்த வேலைக்கு இருந்தாலும் ஏன் தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ரெண்டாவது நல்ல காசு வந்துச்சுன்னா அன்னைக்கு குடிச்சிடறான், அடுத்த நாள் கொண்டு போமா, அடுத்த நாள் லீவ் போடுறான். ஆமா, அப்ப முதலாளி பாக்குறான், அவன என்ன பெரிய முதலாளியா, நான் அதானியா, ஒரு 4 பேர் வேலைக்கு வந்தாதான் அவனுக்கு காசு முடியும். இல்ல அதுல 2 நாள் லீவ் போட்டேன்னா அந்த வேலை கட்டு போயிடும். திருப்பூர் கான்செப்ட் இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. சின்ன சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல திங்கக்கிழமையா, அந்த கான்செப்ட் இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் வந்துருச்சு. தொழிலாளிகளுக்கு என்ன பிரச்சனைனா, வரதே டைம் லேட்டு, சாப்பாடு டைம் கரெக்டா உட்காந்துடுறான், ஈவினிங் ஆனா கடை கட்டிடுறான், அட்வான்ஸ் கேட்கறான், லீவு போடுறான், குடிச்சிட்டு வந்து வேலை செய்யறான், ஒழுங்கா வேலை செய்யறதுல. நார்த் இந்தியன் வந்தா அட்வான்ஸு கேட்க மாட்டான், சம்பளம் அவனோட கம்மியா கொடுத்துக்கலாம். ஆமா, 7 மணி 8 மணி வரைக்கும் வேலை செய்வான், அங்கேயே ஷெட்டு போட்டு கொடுத்துட்டா வாங்கிட்டு இது பண்ணுவான், எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். இப்படிதான். அதனால அவங்க என்ன பண்றாங்க, நீங்க பல இதுல நான் பாக்குறேன், சம்பந்தமே இல்லாத இடத்துல எனக்கு என்னன்னு நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஏன் வர்றாங்க? தேவை தானுங்க வர வைக்குது. தேவை சயின்ஸ் என்ன, எங்க வெற்றிடம் இருக்குதோ அது ரொம்பிடும், தானா நிரப்பப்படும். ஆமா, இங்க நீங்க வெற்றிடம் கொடுக்குறீங்க, நிரப்பப்படுது. அப்புறம் வந்துட்டானா எப்படி வருது? எல்லா தொழிலும் வரதான் செய்வாங்க. வெற்றிடம் இருந்தா வந்துருவாங்க. நீங்க ஹோட்டல் நடத்துறீங்க, சரியா வேலை ஆள் கிடைக்கல, நார்த் இந்தியன் வந்தா வேலை செய்யறான், 4 நாள்ல தமிழ் கத்துக்கிறான். ஆமா, ஏன்னா இட்லின்னா புரியும், ரைட், இட்லி, நல்ல தமிழ் பேசக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள்ல நல்லா தமிழ் கவிதையா சொல்லுவான். ஒரு படத்துல வடிவேல் படத்துல ஒருத்தர் சொல்லுவான்ல கவிதை. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுவான், நம்மளுக்கு தமிழ் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கடைசியா ஒரு கேள்வி, இப்போ மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் அப்படிங்கிறது
யார் முன்னெடுத்தாலும் சரி, இப்ப தாவேக்கா நினைச்சதுன்னா அதுவும் பண்ணலாம், எடப்பாடியும் பண்ணலாம். இப்ப 2 பெரிய ஆப்போனண்டா இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடப்பாடி, அடுத்து தாவேக்கான்றது இருக்கு. ஓட்டிங் பர்சன்டேஜ் கட்டமைப்பு வச்சு பார்க்கும்போது இப்ப இவங்க மதுவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அது எஃபெக்டிவான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு விஜய்லாம் எடுத்தாருன்னா வேற லெவல்ல இருக்கும். ம். ஆனா எடுக்கணுமே. முதல்ல நான் அந்த மனநிலைக்கு வரணுமே. ம். மதுவுக்கு எதிரான மனநிலை. அதானே பிரச்சனை. ஆமா. எடப்பாடி எடப்பாடி எடப்பாடியும் எடுக்கணும். குறைந்தபட்சம் நான் ஆட்சிக்கு வந்தா இத்தனை கடை மூடுவேன். அது பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகளுடைய பிரதான தொழிலே மணல் கடத்தல், சாராயம் விற்கிறது, பாரு இப்படி மாறிட்டு போனா நாளைக்கு அதிமுக வந்தா மட்டும் அப்படியே எல்லாமே மாறிடும். தலைகீழ ஆயிடும். நீங்க ஆமா. உறுதி கொடுக்க முடியுமா? முடியாது. அதான் பிரச்சனை. ஆல்ரெடி பிசினஸ் இதே இடத்துல அவன் இருப்பான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. அதனால இது ஒரு மாற்றம்ன்றது பெரிய அளவிலான ஒரு சமுதாய மாற்றமா வரணும். ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. புரியுது. இன்னைக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, பத்திரிக்கை வைக்கிறீங்க ஃப்ரெண்டுங்களுக்கு. அவனுக்கு நீங்க சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க பெரிய அளவுல ஒரு 30,000 40,000 செலவு பண்ணணும். ஆமா. அவன் வந்து 1000 ரூபாய் மை வச்சுட்டு போவான். அப்படிதான் நடக்குது. எல்லாம் சேர்ந்து 1000 ரூபாய் வைப்பானுங்க. இல்லாட்டி இந்த வால் கிளாக் வந்துருக்குது. இது ஒரு கலாச்சாரம் பார்த்து. ஒரு வீட்டுல கல்யாணம் இருந்துச்சுன்னா ஒரு 50 வால் கிளாக் இருக்கும். எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.